வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 ஃபைனலா 75 பாயிண்ட் மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 50 மட்டும் கிடையாது, சென்செக்ஸ், நிப்டி பேங்க், நிப்டி ஐடி எல்லாமே மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் மட்டும் ஒரு 0.2% பக்கமா பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபியர் மோட்ல தான் இருக்கு. இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவா போகுமா இல்ல நெகட்டிவா போகுமா அப்படிங்கறதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. குளோபல் சிச்சுவேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்றதுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்ற ஒரே பெருங்குழப்பத்துல தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சில குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல அப்பர் ஹேண்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மோதிலால் அஸ்வான் ஒரு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மோதிலால பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு லீடிங் பிளேயரா இருக்கிறாங்க. சோ அந்த வகையில் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் நியர்லி 30% வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அந்த வகையில் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 43 ரூபீஸ்ல இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 52 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. நியர்லி ஒரு 20% சேஞ்சஸ் நடக்கலான் இருக்காங்க. விஷுவல் மெகா மார்ட்டை பொறுத்த வரைக்கும் 133 ரூபாய் இருக்கிற பிரைஸ் லெவல் 180 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஒரு 30% வரைக்கும் ஒரு பாசிட்டிவான டர்ன் ஓவர் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3447 இருக்கிறது. 4159 லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 23% வரைக்கும் பாசிட்டிவா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் 410 ரூபாயா இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 425 ரூபாயிலிருந்து 490 ரூபாய் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் ஒரு 17% வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இப்போ 166 ரூபாய்ன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 210 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல ஒரு 16% பாசிட்டிவா டர்ன் ஓவர் ஆகும் இருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 345 இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 380 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு 15% பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும் இருக்காங்க. ரேடிகோ கைத்தானை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3284 இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 3600 ரூபாய் வரைக்கும் போகும் இருக்காங்க. 10 to 15% ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1266 இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 1310க்கு மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஒரு 10 to 15% ரிட்டர்ன் கொடுக்கலாம் இருக்காங்க. கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2710 இருக்கு. இதோட டார்கெட் பிரைஸ் 2750க்கு மேல போலான் இருக்காங்க. சோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்லி இப்ப டார்கெட் பிரைஸுக்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு 10 to 15% வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோதிலால் அஸ்வானை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் அப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஸ்டாக்குகளை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. சோ இவங்க ரெஃபர் பண்ணிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே என்னோட ஹோல்டிங்ஸ்ல கிடையாது. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க் இந்த 3 ஸ்டாக் தான் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். ரிமைனிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விஷுவல் மெகா மார்ட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ரேடிகோ கைத்தான், கார்டன் ரிசர்ச் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். சோ இதோட பிரைஸ் லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா மார்க்கெட்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. சோ இப்ப டிஸ்கஸ் பண்ண கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட இண்டஸ்ட்ரி பிஇ 15.13 இருக்கு. சோ இதோட பிரைஸ் லெவல் பிஇ பாத்தீங்க அப்படின்னா 15.13 இருக்கு. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க் ஓகேன்ற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்கா தான் இருக்கு. சோ ஆக்சிஸ் பேங்க், டாடா ஸ்டீல், டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நான் அக்குமுலேட் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதோட 52 வீக் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 3720க்கும் 2170 இருக்கு. சோ இப்ப நியர்லி ஆல் டைம் ஹைக்கு நியரா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லது.
டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோல்டிங்ஸில் இது இருக்குது. ஸோ இதோட 52 வீக் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 187க்கும் 122க்கு இன்டர்மீடியேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக தான் இருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 1300க்கும் இன்டர்மீடியேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூஷனாக இருந்தாலுமே இந்த 3 ஸ்டாக்ஸில் வந்து நான் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு தான் இருக்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ரிமைனிங் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை இதோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்பயுமே நம்மளோட ஹோல்டிங்ஸில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரைஸ் லெவலில் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் என்ட்ரி கொடுங்க. ஸோ ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் மோதிலால் ஒஸ்வாலோ இல்லை ஐசிஐசிஐ டைரக்டோ HDFC செக்யூரிட்டிஸோ இந்த மாதிரி யார் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் நீங்கள் இமீடியட்டாக அந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ப்ளஸ் அந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை ரெகுலராக ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் மட்டும் என்ட்ரி கொடுங்க. என்னோட ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிவிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், டாடா ஸ்டீல் இந்த ஸ்டாக் இருக்குது. உங்களோட ஹோல்டிங்ஸில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எது இருக்குது, இல்லை நியூவாக இந்த ஸ்டாக்ஸில் வந்து எதை கன்சிடர் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக 10% கிடைக்குது, 20%, 30% இதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் டைமில் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. மார்க்கெட் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் எஸ்ஐபிலையோ இல்லை லம்சமோடையோ நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் ஆல் வெதர் ஸ்டாக்காக இருக்கணும். மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி அப் ஆனாலும் சரி அந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்கை மட்டும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு எக்ஸலண்ட்டான வெல்த்தை வந்து ஒரு லாங் பீரியடில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.